அழிய போதுமக்கா. நீங்க மாநாட்டில் வந்து இருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் ஒரு அறிக்கை. உலகம் அழிவு பாதையில் போய் கொண்டிருக்கிறது. ஐயா சொன்னாரே, 5 வீடு அழியுதடா. அஞ்சு வீடு அழிதான். ஏ தம்பி தப்பம்மா, 5 வீடு அழிதான். யார் வீடெல்லாம்? ஏத்து வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், பெண் வீட்டுக்காரன், இவனெல்லாம் சீக்கிரம் அழிஞ்சிருச்சு. அதான் வீடு அழியிட்டு அப்படிதான் நினைக்கிறேன். ஆமா, நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்க. அப்ப எது 5 வீடு? இதெல்லாம் அதான் எதெல்லாம்? சொல் 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 சொல்லு மக்கா, சொல்லு. சரிதான். பிள்ளையார் கோயில் பழச்சமையா சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? சுவாலி முடிச்ச கூட தியான நமக்கு விட்டு அவர் அழிப்பு கொண்டு அவர் அங்கிருந்து கோபத்தில் வந்து கொப்பு எடுத்து கொண்டு விடுவாரு. 5 வீடு இதெல்லாம். அப்ப பிரிதி வாயுதேயு ஆகாய், நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாய், 5 உனக்காக நான் படைத்தேனடா. ஆனா இன்னைக்கு சண்டாளா அழிச்சு பூட்டியடா. நம்மள தான் குறை சொல்றாரு. ஆமா, அவரு ஒண்ணும் இல்லை, நான் ஒண்ணும் அழிக்கிறடா. தண்ணி நல்லா இருந்து இப்ப நல்லா இருக்கா? ஆத்துல குளத்துல குளிக்கும் போது கோரி குடிச்சா கூட நோய் வராது. அப்போ நம்ம சின்ன வயசுல இருக்கும் போது. ஆனா இன்னைக்கு ஆத்து தண்ணி குள தண்ணி ஒண்ணுக்கு ஆகாது. அப்புறம் கிணத்து தண்ணி போடும். இப்ப ஒரு பொம்பளையும் கிணத்துக்கிட்ட போக மாட்டான். அப்புறம் பைப்பு தண்ணி வந்துச்சு, இப்போ பைப்பையும் விட்டுட்டான். இப்போ பாட்டில் வந்தாச்சு. இனி நம்ம பேரை எண்ணத்துல குடிப்பானோ? அதான் ஐயா எதுல குடிப்பான்? போச்சா நீர் அழிஞ்சு நெருப்பு இருக்கா? ஆமா, அடுப்பு போட்டா விறக போட்டு பூன்னு ஊதுன காலம் போய் இப்ப டிக்குன்னு திக்குன்னு டொக்குன்னு வச்சுக்கணும். ஆமா, அது வந்துருச்சு. என்ன செய்யறது? இப்ப தண்ணியும் போச்சு, நெருப்பும் போச்சு. இனி பூமி ஒழுங்கா இருக்கா? எங்க ஊர்ல வந்து பாருங்க, இப்படி எட்டி பார்த்தா குப்பரை விழுந்து கொடுத்தாலும் பணம் கூட மிஞ்சாரு. பாறை தோன்றணும் பூமி அண்ட வயட்டமா தோண்டி வச்சிருக்கான். அங்க தோண்டம் அங்க என்ன செய்ய? வயநாடு மழை பொத்துன்னு கீழே வந்து முடிஞ்சா நான் ஒரு குடும்பம் சொல்லி முடிஞ்சா. ஐயா சொன்னாரா, ஏதெல்லாம் உன்னோட 5 வீடு அழிவுதடா. மக்கள் கண்டதும் மலைகள் இலைகளும் பூமி அதிர்ந்தும் அங்கங்கே பூமி நடக்கம் உண்டாகும். வாரி கோவிக்கும் வாங்கும் சில இடங்கள் முடிஞ்சு இன்னும் நீங்க ஐயாவை கும்பிடணும் வை. அப்புறம் அவ்வளவுதான். அதனாலதான் சொல்றேன், நல்ல சாமியை நம்பி பிடிச்சா நல்லா இருக்கும். நல்லா இருக்கிற சிறப்பு உங்களுக்கும் எனக்கு தான். ஐயா தருவது ஒரு நாளும் குறையாக போகாது. அந்த நிலையில தான் நாம இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு மக்களும். அதனாலதான் சொல்றேன், ஒரு புத்தியாயிருந்து என்னை கொண்டோக்கி ஒரு புத்தியிருந்து எல்லாரும் சாப்பிட்டு டிவி எல்லாம் பார்த்துட்டு ரிமோட் எல்லாம் அணைக்காமலும் படுத்த நேரத்துல மழை வந்து மழை விழும். நான் ஒரு குடும்பம் எங்க போச்சுன்னு தெரியாது. உடனே நம்ம ஆளுங்க கடவுளுக்கு இறக்கமே கிடையாது, இப்படி அழிப்பாரா? ஆமா, எல்லாரும் ஒரே நாள்ல பொண்ணு விதியா? கடவுளுக்கு கோபம் வந்து வை, அவ்வளவுதான். கோபம் வரத்தான் செய்யும். புருஷனுக்கு துரோகம் பண்ற, பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ற, என்ன நடக்குது? அண்ணனுக்கு தம்பி வகை, அண்ணையருக்கு பிள்ளை வகை, மாமிமாரும் மகளும் பெருத்த பகையாகும். தானமதும் மாறி வப்பி நிலைமாளும். மண்ணுக்கு மழை தட்டும், பின்னுக்கு மழையாது. இந்த பூமி எதுவும் செய்யினால் பெருமூச்சு உண்டாகும். கடலும் அழிகிறதே அண்ணனுக்கு
தம்பி வகை, அன்னையருக்கு பிள்ளை வகை இன்னைக்கு நடந்துகிட்டே இருக்குதே. ஆமா, எங்கு பார்த்தாலும் கலவரம், சாதி, இனம், போச்சு. பாருங்க, வங்காள தேசம் ஒரு இந்து பெண்ணை, எத்தனை இந்து பெண்களை கொடூரமாக கொலை செய்கிறது. கொன்னாலாவது பரவாயில்ல, ஒரு நேரமா செத்துருவாடா. அவ ஆடைகளை அவிழ்த்து அங்கமெல்லாம் குத்தி குடைந்து, உன் அம்மாவும் ஒரு பெண்ணு தானே, உன் சகோதரியும் ஒரு பெண் தானே, அடே பாவிகளா, எப்படிடா இப்படி ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்துகிற நீளிலே கேவலமானவன். இதை பார்த்துட்டு கடவுள் சும்மா இருப்பானா? ஒரு பெண்ணுக்கே துயில் போனதுக்கு கடலையே வேலையாக கொடுத்த என் அப்பன் ஒவ்வொரு பெண்ணும் துன்புறுத்தப்படுகின்ற பொழுது உலகத்தை அழிக்க போவது மாற்றமே கிடையாது. அதனால்தான் ஐயா சொல்லுகிறார், ஆண்டிக்கு கோபம் நல்லா கேளுங்க. இந்துக்களுக்குன்னு ஒரு நாடு இல்லாமலே போயிட்டு இருக்கு. நாம சமாதானமா அழகா வாழ்றோம். இது அப்படியே மெயின்டைன் பண்ணி எல்லாத்தையும் அன்பா இருந்து வாழ்க்கை பாரத நாடு ஒரு சமூக நல்லிணக்க நாடு என்பதை நாம் பறைசாற்ற வேண்டிய கட்டாயத்துக்குள் இருக்கும். வெளிநாட்டிலாம் நடப்பதெல்லாம் பார்த்தா தாங்க முடியல மக்கா, எவ்வளவு கொடூரம் தெரியுமா? இதை பார்க்கின்ற பொழுது ஆண்டவன் நாராயணன் கோபத்திலே வருகிறார். அவன் கோபம் கொண்டால் உலகமே அழிந்து போகும். அந்த நிலைக்கு நாம் செல்லக்கூடாது என்பதற்காகத்தான் அகிலத்திலே சொன்னார், நான் வரும்போது இதெல்லாம் நடக்கும்டா. நடந்துட்டு இருக்கா ஐயா சொன்ன நடக்குதா? அப்ப வருவாரா? அப்ப உலகம் அழியுமா? போச்சு அருணேரி பாரு சண்டால இப்படி சொல்லியானே. நான் அருணேரில இருந்து கச்சேரி கேட்க வந்தேனே. எக்கா உண்மையே சொல்றாத்தா, உலகம் அழிய போகுது. அப்ப அதுல இந்த தாம கஷ்டப்படாம தப்பிக்கணும்.